வாங்க கோவக்காய் பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நல்லா பொடியை நறுக்கி எடுத்துக்கோங்க. 2-3 டைம் இந்த மாதிரி கழுவி எடுத்துக்கோங்க. கழுவிட்டு வடிச்சிட்டு மறுபடியும் ஒரு 2-3 டைம் இந்த மாதிரி கழுவி எடுங்க. கசப்பு வராது. எண்ணெய் காஞ்சிருச்சு. வரமிளகாய் சேர்த்துக்கலாம். அடுத்தது வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கி வந்துருச்சு. அடுத்தது கோவக்காய் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்படியே பரட்டி விட்டுட்டு ஸ்லிம்ல வச்சு வச்சிடலாம். தண்ணி ஊற்ற வேண்டாங்க. ஸ்லிம்ல வச்சு வேக வைக்கலாம். நார்மல் சைஸ் தக்காளி 2 தக்காளி எடுத்து நல்லா பொடியை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து தக்காளி சேர்த்து அந்த பதத்துல வேக விட்டுக்கலாம். தண்ணியே சேர்க்க வேண்டாங்க. இந்த பதத்துலயே வெந்துக்கு ஸ்லிம்ல வச்சு வேக விட்டுக்குங்க. வரமிளகாய் தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். துருவி வச்சு தேங்காய் சேர்த்துக்கலாம். இந்த கோவக்காய் பிரஷர் உள்ளவங்க அடிக்கடி சேர்த்துனா பார்த்து 10 டைம் சேர்த்துனா பிரஷர் கண்ட்ரோலுக்கு வரும். இந்த கால்ல வீக்கம் வரும். அவங்க எல்லாம் சாப்பிட்டாங்கன்னா அடுத்த நாளே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வீக்க கம்மியான மாதிரி தெரியும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.